வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். வடக்கு அல்லது கிழக்கு என எந்த பிரதேசத்தில் யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கடந்த காலத்தில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவின் கைதை எதிர்க்கட்சிகள் அரசியல் பழிவாங்கல் என்று கூறுவதை நாங்கள் ஏற்கவில்லை. கிழக்கில் நடந்த படுகொலைகள் மற்றும் கடத்தல் சம்பவங்களில் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே இவ்வாறான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபோதும் பழிவாங்கலாக கருதவில்லை. மட்டக்களப்புக்கான புகையிரத சேவை தற்போது பல்வேறு குறைபாடுகளுடன் காணப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் பயணிகளின் நலன் கருதி இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் டாக்டர் தேவானந்தா கைது விவகாரம் தொடர்பில் எழுந்த கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதீச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடும் போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவிலே துப்பாக்கி தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. டாக்டர் தேவானந்தாவுக்கு 2000 காலப்பகுதியில் 56 துப்பாக்கிகள் 13 மற்றும் 6 பிஸ்டல்கள் வழங்கப்பட்டும் இருக்கின்றன. அது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன என்று மட்டுமே என்னால் கூற முடியும். கம்பகா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தும் வருகின்றனர். இதேவேளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம், ஊழல் தொடர்பிலான அம்பலத்துக்கு வரும் என்று அதை நீதித்துறை செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எவரேனும் வரி ஏய்ப்பு செய்தால் அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எச்சரித்துள்ளார். யாராவது வரி ஏய்ப்பு செய்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆய்வு செய்தபோது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் வாகன இறக்குமதியை நிறுத்தவே முடியாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்வா சூறாவளியின் பின்னர் வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டதாகவும் அந்த பணம் பேரிடருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என சிலர் கூறுகின்றனர். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கும் பணம் இருப்பதால் வாகன இறக்குமதியை நிறுத்த முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் நாடு சரிந்துவிடும் என கூறியவர்கள் ஆனால் பொருளாதார காரணிகள், ஏற்றுமதி, சுற்றுலா, வெளிநாட்டு இடம்பெயர்வு மற்றும் வெளிநாட்டு உதவி என அனைத்தும் அதிகரித்து ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமைந்துள்ளது. 2025இல் வாகன பழுதுபார்ப்புக்காக 25 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. யார் என்ன சொன்னாலும் அரசு சேவை வாகன குழு புதுப்பிக்கப்படுகின்றது. வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளோம். நாங்கள் அதை செய்கின்றோம். சிலர் அதை நிறுத்திவிட்டு அந்த பணத்தை இந்த பேரழிவுக்கு பயன்படுத்துமாறு அறிவுரை வழங்கியுள்ளனர். இலங்கையில் இன்று முதல் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன. இதன்படி தொழிலாளர்களின் குறைந்தபட்ச வேதனத்தில் இன்று முதல் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுகின்றது. இலங்கையின் தேசிய குறைந்தபட்ச மாத வேதனம் 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் 1200 ரூபாவாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனம், வருகை கொடுப்பனவு சேர்த்து அதிகரிக்கப்பட்ட 1750 ரூபாய் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதேபோன்று கல்வித்துறையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட புதிய மாற்றங்கள் இன்று முதல் படிப்படியாக ஆரம்பிக்கப்படுகின்றது. அதன்படி 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. மாணவர்களின் திறன்களை கண்டறிய புதிய மதிப்பீடு முறைகள் மற்றும் பரீட்சை முறையின் மாற்றங்கள் இந்த ஆண்டு முதல் அமுலாகி வருகின்றது. தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் நிலை குறித்து பேராசிரியர் தேச விதாரண அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார். இன்றைய தினம் கொழும்பு 8 பொருளையில் அமைந்துள்ள கலாநிதி MN பெரேரா மத்திய நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்ட விமர்சனம் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிடும் போது தற்போதைய அரசாங்கம் முதலாளித்துவ முறையே தொடர்ந்து பின்பற்றி வருவதாகவும் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அவர் சாடியுள்ளார். சாதாரண மக்கள் மீது மறைமுக வரிகள் மற்றும்
மற்றும் வாட் வரி பாரிய சுமையாக சுமத்தப்பட்டுள்ள நிலையில் வரி செலுத்தக்கூடிய வசதி படைத்தவர்களிடம் முறையான வரி வசூலிக்கப்படுவதில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சூழல் சமூகத்தில் பெரும் அநீதியை உருவாக்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் இதற்கு எதிராக லங்கா சமசமாஜ கட்சி என்ற ரீதியில் முழுமையாக போராடப் போவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதோடு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களில் விலை கட்டுப்பாடின்றி உயர்ந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் 30% அதிகமான மக்கள் வறுமையில் வாடுவதால் அவர்களுக்கு தேவையான அரசாங்கம் விசேட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் இளைஞர்கள் மத்தியில் மீண்டும் சோசலிசம் மற்றும் இடதுசாரி கொள்கைகள் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது ஒரு சிறந்த மாற்றமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சரியான இடதுசாரி அரசாங்கமே நாட்டுக்கு தேவை என்பதை வலியுறுத்திய அவர், தற்போது அரசாங்கம் சாதாரண மக்களின் பிரச்சினைகளை விடுத்து முதலாளித்துவ வர்க்கத்துக்கே முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்து தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்த பேராசிரியர், இத்தகைய ஒப்பந்தங்கள் மூலம் அமெரிக்க ராணுவ நாட்டுக்குள் நுழைவது இலங்கையில் இறையாண்மையை பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என எச்சரித்துள்ளார். சோபா மற்றும் MCC போன்ற உடன்படிக்கைகள் நாட்டின் சுதந்திரத்துக்கு பாதிப்பு என்பதால் வெளிநாடுகளில் அழுத்தங்களுக்கு பணியாமல் ஒரு சுதந்திரமான நாடாக இலங்கை செயல்பட வேண்டும் என அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தி கொண்டுள்ளார். தனிப்பட்ட பாதுகாப்புக்காக உறுதி பத்திரங்களுடன் வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளுக்கான உரிமம் புதுப்பித்தல் காலம் 2026 ஜனவரி 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் நிறுவனங்களுக்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளுக்கு குறித்து அறிவித்தல் பொருத்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1, 2025 முதல் டிசம்பர் 31, 2026 வரை மட்டுமே உரிமம் புதுப்பித்தல் மேற்கொள்ளப்படும். அதன்படி ஜனவரி 31 2026க்கு பிறகு உரிமம் இல்லாமல் துப்பாக்கி வைத்திருப்பது துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் பாரிய பேரிடர் சூழ்நிலை காரணமாக 2025, 2027 ஆண்டுகளுக்கான தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் பதிவை புதுப்பிப்பது ஜனவரி 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்தில் புதுப்பிக்கப்படாவிட்டால் தாமாக கட்டணம் வசூலிக்கப்படுவதோடு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு இன பாகுபாடுகளை கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என பிறந்துள்ள புத்தாண்டை முன்னிட்டு ஆசியுரை வழங்கிய அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் இதனை தெரிவித்துள்ளார். பிறந்துள்ள இந்த புத்தாண்டு செழிப்பான மற்றும் பாக்கியம் நிறைந்த ஆண்டாக அமையட்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன். வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அனைவரும் நமது நாடு என்ற உணர்வுடன் முரண்பாடுகளை துறந்து ஒத்துழைப்புடன் செயற்பட்டால் நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதை விசேடமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அனர்த்தங்களினால் வீழ்ச்சியடைந்த உலகின் ஏனைய நாடுகள் மீண்டெழ வேதத்தை முன்னுதாரணமாக கொண்டு இலங்கையர்களுக்கும் நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைய வேண்டும் என மல்வத்து பீட அனுநாயக்கர் வணக்கத்துக்குரிய திம்புல் கும்பரே விமலதம்ம தேர தெரிவித்துள்ளார். இதேவேளை பிளவுகளின்றி நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பிறந்துள்ள புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறிப்பிட்டுள்ளார். மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கத்துகளுக்கு சலுகை வட்டியிலான கடன் வழங்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டமானது இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போதைய பெரும்போக பருவத்தில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை இலக்குப்படுத்தும் நோக்கில் இந்த கடன் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஆண்டுக்கு 7% சலுகை வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக 50 மில்லியன் ரூபாய் வரை கடனாக பெற்றுக்கொள்ள முடியும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறாக பெறப்படும் கடன் தொகையை 180 நாட்களுக்குள் மீளச் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.